ஏய் வீடா இது? இந்த மனுஷன் எங்கெல்லாம் துட்டு ஒளிச்சு வச்சிருப்பாரு, அங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒத்து ரூபா கூட இல்ல. நம்ம கையில 4 துட்டு புழங்கினாதான் 4 பேர் மதிப்பான், இல்ல நம்மள யாராவது மதிக்காவலாம். இந்த வெயிலுக்கு மூஞ்செல்லாம் கருத்து கரிச்சட்டி மாதிரி இருக்கேன். சரி ஏதாவது பியூட்டி பார்லர்ல போய் மூஞ்ச வெள்ளை ஆக்கிட்டு வரலான்னு பார்த்தா துட்டும் கையில இல்லாம இருக்கேன். மனுஷன் பியூட்டி பார்லர் போறேன், ஒரு 500 ரூபா தாருவாயின்னு கேட்டா அவ்வளவுதான் ஓட ஓட விரட்டுவாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல யாராவது ஒருத்தட்டு ஆட்டையை போடுவோம். சிம்மு கிட்ட பியூட்டி பார்லர் போனோம் துட்டுதா அப்படின்னு கேட்டா தரமாட்டா. ஏன்னா நான் பியூட்டி பார்லர்ல போய் அழகாயிட்டோம்னா அவளுக்கு பொறாம. ஆள் அனக்கத்துக்கான கதவு வர பாதி திறந்து கிடக்கு. சிம்மு வீடு திறந்து கிடக்கு, நீ எங்க இருந்து வர? யார எங்க போவேன்? மாட்டுக்கு புல்ல இருக்க போனேன். என் மொத வீட்டுக்குள்ள இருந்தானே. நான் 10 நிமிஷமா கிடந்து கீறுன்னு கீறிட்டு கிடக்கேன். சிம்முன்னு ஆள் அனக்கத்துக்கான கதவு வர பாதி திறந்தாப்புல கிடக்கு. அத உன்னை காணலையே பாத்துட்டு இருக்கேன். வியாபார வெயில்ல எங்கி போகாதல வீட்டுல இருலன்னு இருக்கேன். எந்த அன்னைக்கு போனானே தெரியல. போனவே இந்த கதவு பிடி சாவியே இதுங்க வச்சிட்டு போலாம்ல. அம்போட்ல திறந்து போட்டு போயிருக்கானே. ஆமா வசந்தி, ஏன் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க? கையில 10 பைசா துட்டு இருந்தானே மனசுக்கு உஷார் வரும். துட்டு இல்ல ஒண்ணு இல்ல, அதான் ஒரு மாதிரி சுவாந்து கிடக்கேன். அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு ஒரே வாந்தி வைத்தால. என்னது? எங்க அண்ணனுக்கு வாந்தியும் வைத்தாலையுமா? புருஷனுக்கு வாந்தி வைத்தாலன்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தேன். சிம்மு கிட்ட இவ பேர வந்து நிக்கல. சின்னுகிட்ட எப்படியாவது ஐஸ் வச்சு ஒரு 500 ரூபாய் வாங்கிட வேண்டியதான். மொத்தம் 1000 ரூபாய் ஆச்சு. எப்படியாவது தலை முதல் கால் வரை நல்ல பியூட்டி பார்லர் போய் ஃபேசியல் அது இதுன்னு பண்ணிட்டு வந்துடணும். புல்ல கொண்டு போட்டு ஓடியற முதல்ல. என்ன நாலுபடி எங்க அண்ணனுக்கு வாந்தி வைத்தாலன்னு சொல்லிட்டு இருக்கியா? மனசு ஒண்ணு சொன்ன கேட்கவ செய்தாரு. சின்ன போட்டு கண்டதையும் கழிது இந்த ஹோட்டல்ல தின்னு போட்டு வந்து ஒரே வாந்தி வைத்தால எந்திக்க முடியாம கிடக்காரு. நானு என்னென்னவோ கை மருந்தாலும் கொடுத்து பார்த்தாச்சு, ஒண்ணுக்கு ஆடப்பட மாட்டேங்கு. சின்னப்படி ஒரு செந்தில் கவுண்டமணி படத்துல கவுண்டமணிக்கு பயங்கரமா வைத்தால போவோம். அப்போ செந்தில் வந்து ஒரு சிவப்பு கலர் துணியை கொடுத்து, என்ன இது ஆட்டுங்கண்ணே, அவ்வளவு பெரிய ட்ரெயினே, இந்த சிவப்பு துணியை கண்ட உடனே டக்குன்னு நின்று போயிருது, உங்களுக்கு நின்றுனே இதெல்லாம் சுச்சிப்பி பேட்டர்னே அப்படின்னு சொல்லி சிவப்பு துணியை கையில கொடுப்பாரு. அதே மாதிரி என் புருஷனுக்கும் ஒரு சிவப்பு துணியை கிழிச்சு கொண்டு கொடுத்தேன். ஏங்க இது ஆட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிரும், டக்கு புக்கு நின்று போயிருன்னே. அவரும் டக்கு டக்குன்னு ஆட்டுறாரு. எங்க இருந்து நிக்க அது ஒரே புவாக்கால நாலுபடி போயாம ஹோட்டல்ல தின்னா அப்படிதான். வீட்டுல கிட்ட ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கணும். நீங்க எங்க செய்து எடுத்து குடிக்க எங்க அண்ணனுக்கு? திருப்பி நான் செய்து எடுத்து கொடுக்கட்டாலும் அங்கங்க நல்ல பக்குவமா வாங்கி எடுத்து கொடுக்க தானே செய்றேன். இதெல்லாம் மூக்கல குத்துறமா மூக்கு பேந்துரும். ஏன் சிலபடி என்ன உங்களை வீட்டுல செய்து எடுத்து கொடுங்கன்னா வீடு விட வாங்கி கொடுப்பாளாம். உங்களை எப்படி எப்படி வளர்த்து விட்டாவளே தெரியல. எங்க வீட்டுல எவ்வளவு என்ன பாசமா செல்லமா வளர்த்தாவோ தெரியுமா? அதனாலதான் எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாம வைக்காம அப்படி வளர்ந்துட்டேன். எங்க வீட்லயும் பாசமா தான் வளர்த்து விட்டாவோ. உங்களை மாதிரி நாங்களும் இருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச ஒரு சோறு கறி இங்க எடுத்து கொடுக்கலையா புருஷனுக்கு? குறுக்கு குனிய மாட்டேங்க சின்ன பொண்ணு. குறுக்கல நங்க 4 குத்துனோம்னா குனிஞ்சிரும். பாம்போல மனசு படுத்து படுக்கே கிடந்துட்டு இருக்காரு. அதான் கையில துட்டு வர இல்ல. ஒரு 500 ரூபாய் நீனும் ஒரு 500 ரூபாய் சும்மும் 2 பேரும் சேர்ந்து தந்தீங்கன்னா 1000 ரூபாய் துட்டு சேரும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மனுஷனை விட்டு காணிச்சு எல்லாத்தையும் சட்டுப்பட்டு நிறுத்தி போடலாம். நாலுபடி எங்கிட்ட துட்டு இல்லையே. என் மாமியா கிளம்பிட்ட வேணா கேட்டு பாருங்க. அது எப்படி சுருக்கு பையில ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கோம். 500 ரூபாய் இல்லாம அது வெளியே இறங்காது விட்டு விட்டு. ஏற்கனவே 600 ரூபாய் நீ தர வேண்டி இருக்கு. நான் எங்க இருந்து தரேன்? அடுத்து எப்படி திருப்பி தருவே நீ சாத்து? தாமரை தாரேன். சரி தாரேன், நாளைக்கு தந்துறேனே. தந்துரோமா எடுத்துட்டு ஓடியா. நாலுபடி புருஷனுக்கு ஒண்ணுன்னா இப்படி ஆடி போயிட்டல, அப்படி அசந்தாப்புல ஆயிட்டல, ஆளு பாதியால ஆயிட்டல. கொசு மாதிரி அங்கேக்கு ஓடிட்டு கிடப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷன் படுத்து எடுத்து விட்டு எந்திக்க முடியாம ஒரு மாதிரி பலனத்து போய் கிடக்காரு. யாருக்கு தான் தாங்கும்? என்னால தாங்கவே முடியல, பார்க்கவே முடியல. அதான் துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரி கூட்டு போடும். நான் இதை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இதுக்குதான் 4 ஆட்கள் நம்மளை சுத்தி நல்ல ஆட்களா இருக்கணுங்க. சின்ன போயிட்டாரே போற வழியில உன் மாமியா கிளம்பி இருந்தா அதுகிட்டே ஒரு 500 ரூபாய் சின்ன பண்ண கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி உன் பேர சொல்லி வாங்கிட்டு போறேன்டா. சரி அழாம போக, முதல்ல எங்க அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்டலோட சேருங்க. இப்படி ஒரு புருஷன் மேல பாசமா 4 மணிக்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. நல்லா இருக்கே. பாக்கல எப்படி இருக்க மாதிரி ஜம்முன்னு இருக்கேன். இல்ல வாந்தி வைத்தால. ஆமா எங்க அம்மைக்கு தான் நேரத்துல இருந்து ஒரே வாந்தி வைத்தால. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாமத்திரமா வாங்கி குடிக்க சொன்னேன். குடிச்சாலாம் டக்குன்னு நின்னுட்டான். ஆமா என் பொண்ணுட்டு என்ன பார்த்தோன்னு எதுக்கு தெரிச்சு ஓடுதா? எதுக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். வேற எதுக்கு? இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா. எனக்கு முன்னால பாஞ்சு போய் எனக்கு காப்பி தண்ணி போட்டு இதுக்காண்டிதான் ஓடுவான்னு நினைக்கேன். எங்க இருந்தோ பாசம் வந்துன்னு தெரியல. இப்ப 2 மாசமா என் மேல ஒரே பாசத்தை கொட்டி தீத்துட்டு இருக்கா. சரிம்மா போயிட்டாரேன். காப்பி வேற போட்டு வச்சிருப்பா. சூடு ஆறதுக்குள்ள போய் குடிக்கேன். அட கூறு கட்ட மனசை இப்படி நடுவுல வந்து சாடுவார்னு எவன் கண்டா? ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியலையே. என் கதை இன்னைக்கோட சுவாலி முடிச்சு. 4 முடி கதை 4 முடி அக்கா பிச்சு எறிய போறா. என்னன்னு தெரியல, 2 பேரும் திறந்த வாய மூடவே இல்லையே. 4 மணி
அக்கா குறை மூஞ்சியும் பியாத்துருதேன். சின்ன பிள்ளை மாதிரி கிடந்து சண்டை ஐயா ஒன்னு அம்மன்னா அங்க இங்க சுத்திட்டு இருக்கியா அதுக்கு சண்டையும் போட்டுக்கிட்டியா உங்களுக்கு எங்கதான் ரகத்துலதான் கொண்டு சேக்கனே எனக்கு தெரியல. நீனே இதை கேட்டுன்னு வச்சுக்கியா மண்டையை உடைச்சு விடுவேன். என் புருஷனுக்கு வாந்தி வைத்தால எந்திக்க முடியாம கிடக்காரு, நிக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. அவரை ஆட்டோல ஏத்தி ஆசிரியர் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்ட 500 சிம்முட்டு 500 தாங்கன்னு முசுர வாங்கிச்சுக்கா. பாவம் சிம்மு 500 ரூபா கொடுத்துட்டு திரும்ப தான் செய்தா. அங்க பக்கம் புருஷன் அங்க இருந்து ஜம்முன்னு பைக்ல வராரு. எதுக்கு துட்டி இப்படி ஏமாத்தி வாங்கினியே 4 படி அப்படிங்க? காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு, முஞ்சல கருத்தாப்புல இருக்கு, வெயில சுத்திட்டு இருக்கோம்ல, அதனால ஃபேஷியல் போடலாம்னு நினைக்கேன். சரி ஒரு 500 தந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு கேட்டேன். இதுக்குதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதான் போட்டேன் போடு. அப்ப குடுக்கொண்டி தம்பி அப்ப குடுக்கொண்டிடா கணக்க குடுக்கொண்டிடா. எங்க அவன் சுவாத்து கறிக்கு லொண்ட அடிச்சு கிடக்கான். இதுல உனக்கு 500 1000 ரூபாய் பேசியல் பண்ணதுக்கு. உனக்கு இதெல்லாம் தேவையாட்டி? என்ன பத்தியா முகத்துல நல்ல பேசியல் பண்ணி விட்டுருக்கல, நல்ல அளவோல இருக்கு. நல்ல மனுஷன் உன் புருஷன். அவர் நல்ல உன்னை வச்சு காலம் கழிச்சுட்டு கிடக்காரு. யார ஒருத்தன உன்னை அடிச்சு பத்திருப்பான். ஏக்கா இப்ப பாரு வாயை திறக்கான் பாரு, ஊம கொட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கத. மத்த நாள்ல ஏ அப்பா கடுகு மாதிரி பொரிஞ்சு தள்ளிடுவான். இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கலக்கா, எல்லாரும் பேசியல் போடுதா, அதை போடுதா, இதை போடுதா, பியூட்டி பார்லர் போய் நல்ல அளவோல வரவ பத்தியெல்லாம். அதான் கொஞ்சம் ஆசை படப்படத்துல வந்துட்டு அதக்கோ கையில துட்டு இல்லைன்னு இப்படி போய் சொல்லிட்டேன். பொய் சொல்லாதி, பொய் சொன்னு வச்சுக்க ஐவரும் நானே பேச மாட்டேன் பாத்துக்கா. எனக்கு இந்த பொய் சொல்லுதுங்க பிடிக்கவே பிடிக்காது. சரிக்கா நான் வேற எந்த லட்சணத்துல 4 மணி தலைமையில கல்யாணம் வர சொல்லியிருக்கேன். இது எந்த லட்சணத்துல போய் முடியுமா தெரியல கல்யாணம். நீ கல்யாணம் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்க அக்கா வேற சொன்னா நாளைக்கு பட்டு எடுக்க போறேன்னு சொல்லிச்சு கிடக்காட்டி. முத வேலையை பட்டு எடுக்கணுக்கா. இல்லன்னு வச்சுடுங்க ஆரி ஒர்க் போட்டு தரதுக்கே 2-3 நாள் தாண்டி இருந்துடுங்க. அதுக்கப்புறம் பிளவுஸ் தைக்க கொடுக்க வைக்க அதுக்கே 1 வாரம் கிட்ட ஆயிருமாக்கா. அப்ப முத பட்டு எடுக்க போறதுதான் நல்லது. மூச்சு விட்டாதட்டி யாழினிட்டு அளவு வாங்கிட மாட்டி. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் டெய்லர் இருக்காங்க. யாழினியோட போட்டோவை காட்டினாலே போதும், அளவு இப்படின்னு கரெக்டா பார்த்தா அப்படி ஜம்முன்னு தச்சிருவாங்க. எங்க அக்கா வேற அவளுக்கு பிடிச்ச டெய்லர் தானே கொண்டு கொடுக்கணும்பா. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்குள்ள அளவெல்லாம் கொண்டு கொடுப்பா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? சோத்து திண்டு கொரட்டை விட்டு தூங்குறதுக்கா இருக்கோம். எல்லாத்தையும் கடை கச்சிதான் முடிச்சிருவோம். கடைசியில பிளவுஸ் யார் அளவுக்கு வரணும்னா யாழினி அளவுக்கு தான் வரும். என்ன செய்வாளோ யாது செய்வாளோ தெரியாது. எதுவும் அணக்கம் கட்டாம செய்யுங்க. யாரு காதலையும் விழுந்துடாம அவ்வளவுதான். சரி அக்கா நான் கடைக்க போயிட்டு வரேன். காய்கறியை வாங்க போறேன். நேரம் வரைட்டு போயிட்டாருன்னா இங்க நின்று பேசிட்டு நின்னாச்சு. என் மக்க மாதிரி ஏசிடப்பா எங்க போனாலும் உனக்கு பாடு 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 பேசியே தீத்துருவோமா. போன இடம் வந்த இடம் அவ்வளவு நேரம் ஆயிருது. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா. ஆமாக்கா கல்யாண வீட்டுக்காரர் சும்மையா சரி பிஸியா இருப்ப போ. என்ன வேலை உண்டு நீ பாரு, எங்க வேலையை நாங்க கரெக்டா செஞ்சுருவோம். சின்ன பண்ணு எங்க அத்தானுக்கு ஒரு கப் காபி சூடா போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு என்ன ஒரு பாச புருஷம் எல்லாம் திடுதுப்புடு. சரி வீட்டுக்கு போக நேரம் வராது. மாமியா கிளவி ஆளா நகத்தை கண்ணுல எங்க போச்சுன்னு தெரியல. தாயி பஞ்சி 10 ரூபாய் இல்ல. இதான் சரியான நேரம். நம்ம உள்ள சாடிடுவோம். அவசரப்படாதக்க ஒருவேளை உள்ள இருந்தாடா சிறுதுப்பு நம்மள பார்த்தன்னு வச்சுக்க அவ்வளவுதான். 3 கிழவிகள் வந்து வீட்டை 2 ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி நம்மள விரட்டி விட்டுருவா. சில தாயி சொல்லு சரிமா 10 மானு கூப்பிடுவான். அவன் என்னன்னு கேட்டனா நம்ம 3 பேரும் தெரிஞ்சு ஓடிடுவோம். அவன் அணக்கம் காட்டல சத்தமே இல்லன்னா வீட்டுக்குள்ள சாடிடுவோம். செல்ல தாயி நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டனா வம்பு தான் இழுக்க வந்திருக்கேன்னு சொல்லி 10 கோவப்பட்டு வந்துருவா வாரியில தூக்கிட்டு. 10